வணக்கம். எல்லோரும் அப்படி இருக்கிறீர்கள்? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்களும் அப்படி இருக்கணும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு நான் இந்த குடமிளகாய் ஈரல் குழம்பு ஒன்று வச்சு காட்ட போகிறேன். வித்தியாசமாக நல்ல ஒரு ஒரு குழம்பு. இந்த குடமிளகாயை வச்சு ஈரல் குழம்பு, குடமிளகாய் ஈரல் குழம்பு. குடமிளகாய் சிவப்பு மிளகாயை வந்து ஓவனில் வச்சு சுட்டு எடுத்துருக்கு, ஓவன் பண்ணி கிரில் பண்ணி. இதை வந்து நான் இறைச்சி போட்டு தான் போட போகிறேன். அதோட ஒரு தக்காளி பழம் பாருங்க. இன்றைக்கு இப்போ வந்து இஞ்சத்து பிரான்ஸ் டைமில் வந்து 6 மணி. நான் இந்த ஈரல் குழம்பை உங்களுக்கு வச்சு காட்ட போகிறேன். அதுக்கு வந்து தேவையான பொருளை நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். கடுகு கொஞ்சம், பெரிய சீரகம் அதாவது சோம்பு, சின்ன சீரகம், அதுக்கு அடுத்தது மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, உள்ளி அடித்து வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து தூள், உப்பு, புதினாக்குழை, மல்லிக்குழை. இது வந்து பிரெஞ்சில் சொல்லுவாங்க, இது பெட்சில் பிளான்னு சொல்லுவாங்க. பெட்சிலண்டு இது ஒரு வகை மல்லிக்குழைய வகை மாதிரி உண்டு. அடுத்தது வந்து ஈரல் வந்து நான் வந்து மெரினே பண்ணி, அதாவது கலந்து எல்லாம் வச்சுக்கிறேன். மிளகு பவுடர், கறித்தூள், மிளகாத்தூள். அடுத்தது வந்து கொஞ்சம் வினாகிரி விடணும். விட்டு முதல்ல வந்து எண்ணெயில் தாட்சியில் வந்து கொஞ்சம் பொரிச்ச மாதிரி அரைப்பருவத்துக்கு பொரித்து எடுக்கணும். எடுத்துகிட்டு தான் குழம்பு வைக்கணும். இப்போ வந்து நான் வந்து எண்ணெயை விட்டு குழம்பு வைக்கிறதுக்கு என்ன மாதிரியாண்டு காட்ட போகிறேன். வித்தியாசமான குழம்புக்கறி இது. வந்து ஈரலை பொரிய விட போகிறேன். இது வந்து முதல்ல கடுகு, சின்ன சீரகம், பெரிய சீரகத்தை போட்டு கடுகு எப்போவுமே வந்து வெடித்து வரணும். அப்போ தான் எண்ணெயில் வெடித்தா தான் கடுகு வந்து நல்லது. இல்லாட்டிக்கு அப்படியோ வயிற்றுக்க போயிருந்தால் சில விட கூடாண்டு சொல்லுவேன். நான் வந்து எண்ணெயில் வந்து வெடிக்க விட்டுருக்குறேன். அதுக்கு பிறகு இந்த தூளாக வெட்டி வச்சுக்கிற இஞ்சியும் உள்ளியும் வந்து கொஞ்சம் போடுவோம். இப்போ எல்லாம் கடுகு எல்லாம் வெடிச்சிட்டு இதை வந்து இப்படி எண்ணெயில் கொஞ்சம் இதுகளை வதக்கி எடுக்க கொஞ்சம் பாசமாகிடும். அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ வெங்காயம் மிளகாய் போட போகிறோம் வதக்கிறதுக்கு. இதை நான் இப்போ போட்டு வதங்க விட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் சாதுவாக உப்பு போட்டுக்கொள்ளுங்க. அப்போ கொஞ்சம் வதங்க பெரிய. இது கொஞ்சம் வதங்கின பருவத்தில் நான் கறி பவுடர் கொஞ்சம் போடுவேன். அடுத்தது வாசனை பவுடர் ரொம்ப எடுத்து வச்சுருக்கு, நான் அப்புறம் காட்டுறேன். இப்போ இது வதங்கட்டும். அடுத்தது வந்து ஈரலை போட போகிறேன் சட்டியில். இது வந்து அரைப்பருவத்துக்கு எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு இதுக்கு குழம்புக்கு போட்டு குழம்பு வைக்கிறேன். அதுக்கு பிறகு நான் வந்து இந்த மிளகாயை இப்போ வந்து தோல்களை உரிச்சிட்டு மிக்சரில் போட்டு அடிச்சுட்டு சோஸ் மாதிரி தான் விட போகிறோம். மிளகு அடித்து எடுத்துட்டு காட்டுறோம். இப்போ பாருங்க, இந்த குடமிளகாயும் ஒரு தக்காளியும் அடித்து வச்சுக்கிறேன். நான் 2 குடமிளகாயும் ஒரு தக்காளியும் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது ஈரல் வந்து ஆட்டு ஈரல், அதாவது மட்டன் ஈரல் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் இப்போ வந்து அரைப்பருவத்தில் வந்து இது வந்து அவிஞ்சு பொரிஞ்சு வந்த பிறகு குழம்பை வச்சுட்டு அதுக்குள்ளே போட்டுருவோம். அப்போ இதை வந்து இதுக்கு ஊற்றி
இப்போ பாருங்க இது வந்து எப்படி இருக்குண்டு. இப்படி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க. ஈரல் வந்து ஈரல் குழம்பு அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு புது முறையாக வச்சு காட்டியிருக்கிறவங்களுக்கு நீங்களும் வச்சு காட்டுங்க பாருங்க. இதை வந்து இந்த பருவத்தில் வந்து நீங்கள் வந்து மிச்ச உள்ளியை போடணும். இப்போ இதுக்குள்ளேயும் ரெண்டு இந்த வாசத்துக்கு பொரிஞ்சு வரக்கூடிய இந்த உள்ளியை போட்டு விடுங்க. உள்ளி இஞ்சி சரி. இப்போ இந்த பருவத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் புதினாக்குள்ளே மல்லிக்குள்ளையே போட்டுக்கொள்ள போகிறோம். மீதியை வந்து உறவு போட்டுக்கொள்வோம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வதங்கின பிறகு நான் திரும்ப தூளை போடுவேன். மிளகாத்தூள் உரைப்புக்கு அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் வந்து உறவு போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க வதங்கிட்டு இப்போ வந்து இது கறி பவுடர் வந்து போட போகிறோம். அது கொத்தமல்லி சிலக்கு தூள்கள் மிக்ஸ் பண்ணின ஒரு பவுடர். அது கொஞ்சம் அடுத்தது வந்து இது இந்த வாசனைத்தூள், சீக்கிரட் தூள், அதாவது 7 வகையான வாசனை பொருள்கள் வந்து போட்டு அரைச்சது. கல்பாசியில் இருந்து எல்லாம் இருக்குது இதுக்குள்ளே. இப்படி போட்டு அரைச்சதான் இது. அதுக்கு அடுத்தது வந்து தூள் போட போகிறோம். நாங்கள் கொஞ்சம் உரைப்பு சாப்பிடுவோம். இதால் 2 கரண்டி 2.5 கரண்டி தூள் போடுறோம். இப்போ இதுக்கு ஒரு கப்பில் வந்து தண்ணி விடணும். இதுக்கு நாம் வந்து இது தேங்காய் பூ பவுடர் வந்து தேங்காய் பவுடர் இதுக்கு 2 கரண்டி போட போகிறேன். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். திக்காய் வந்துடும். இப்போ இதை கிண்டி கொள்ளுவோம். உப்பை பார்த்துட்டு இந்த உப்பு போடணும். இப்போ மீதி கொத்தமல்லி குலை, புதினா குலை எல்லாத்தையும் போட்டு விடுங்க. இப்போ இனி போடுறது வந்து ஈரலை போடும். இப்படி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கறி மாத்திரம் போதும் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. நல்ல ஒரு வெட்டுவியல் பசுமதி அரிசியோட அல்லது நீங்கள் எந்த சோறுண்டாலும் வச்சு சாப்பிடலாம். இதுக்கு நல்லா இருக்கும். இப்போ கொதிக்கட்டும். கொஞ்சம் இந்த கொத்தமல்லி குழை இதுகள் எல்லாம் போய் இதில் ஒரு வாசனை வரைக்கும் நாங்கள் இந்த இதை போட்டு எங்களோட ஈரலை நீங்கள் இதேன்னு இப்படி பொரித்து போடுறோண்டா ஒரு டேஸ்டாகவும் இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட்டு. அதை விட வந்து இது இப்படியே கரையாமல் அப்படியே கட்டியாக இறைச்சி தொண்டு மாதிரி இருக்கும். அப்போ சாப்பிட நல்லா இருக்கும். அதான் பொரித்து குழம்பு வைக்கிறேன்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி இது வச்சு பொரித்து போட்டால் நல்லா இருக்கும். அப்படி செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. பாருங்க இப்போ குழம்பு வந்து அந்த மாதிரி வந்துட்டு இப்போ நாங்கள் இந்த ஈரலை வந்து இதுக்கு போடுறோம். ஈரல் கொஞ்சம் வச்சிருக்கிறோம் எனக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கட்டும். இப்போ வந்து இப்போ வந்து அங்கே ஒரு 5 நிமிஷத்துல இருந்து ஒரு 8 நிமிஷம் வரை இப்படியே விட்டுட்டு
ஈரல் எல்லாம் வெந்து வந்துட்டு இதில் பொரிஞ்சு அப்போ இதை இப்படியே வச்சுட்டு ஒரு அந்த மாதிரி இருக்கு. ஒரு அடு நெருப்பில் வந்து இப்படியே வச்சுட்டு இங்கே நிப்பாட்டுறதான். அதுக்கு பிறகு நாம் வந்து இந்த தேசி புளி ஒரு பாதி விட போகிறோம். அவ்வளோதான். இந்த குடமிளகாய் போட்டால் கணக்கு புளி தேவையில்லை. இந்த ஒரு டொமாட்டோ போடுறது, தக்காளி கொண்டு போட்டோன்னா அதில் நீங்கள் வந்து கொஞ்சமாக புளியை பார்த்து விட்டு விடுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி. விடாமலும் விடலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ ஈரல் வந்து பொரிஞ்சிட்டு ஈரலை கணக்கை பொரிக்கிறதில்ல, சும்மா முக்கால் பருவத்துக்கு பொரிச்சு எடுப்பேன். அதை நிப்பாட்டுவோம். அது இந்த இது முடிஞ்சது. நீ குழம்பு பாடு நெருப்பில் எடுக்க ஒரு 7-8 நிமிஷத்தில் நிற்பாங்க. இப்போ பாருங்க சரியாண்டு நிற்கிறோம். டைம் வந்து குழம்பு அந்த மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்களா கருப்பு இல்லாமல் நார்மலாக இங்கே ஈர குழம்பு வைக்க கருப்பாக இருக்கும். இது வந்து நார்மலாக இந்த மீன் குழம்பு இறைச்சி குழம்புகள் மாதிரி அப்படியே இருக்குது கலரில். இப்போ வந்து அடுப்பை நிப்பாட்டிட்டு தேசிக்காயை விட்டுட்டு இது கணக்காக இருக்கும். என்னென்னா பெருசாக புளி இல்லை. இந்த மாதிரி ஈரல் குழம்பு சூப்பராக இருக்கு. பாருங்க ஈரல் குழம்பு. இது பொரிச்ச கத்தரிக்காய் சலாட். கத்திரிக்காய் பொரித்து சலாட்டு செய்து வச்சுக்கிறேன். அது உங்களுக்கு வீடியோ காட்டையில் இது எங்களுக்கு செய்தது. இப்போ நான் வந்து கோப்பையில் பிளேட்டில் போட்டிருக்கு பாருங்க. ஈரல் குடமிளகாய் ஈரல் குழம்பு, அதோட உங்களுக்கு கத்தரிக்காய் பொரியல் சலாட்டு செய்து வச்சிருக்கு, சோறு போட்டு காட்டியிருக்கு. இதுதான் இப்போ வீடியோ வந்து நான் இதோட முடிக்கிறேன். இப்போ பாருங்க, இதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கொமான் போடுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்க்குறதுக்கு இந்த வீடியோவுக்கு நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் எல்லாரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நான் செல்வன் கிச்சன். நன்றி.